ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சப்லி கபாப், ஒரு பாகிஸ்தானி டிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு 750 கிராம்ஸ் மட்டன், அதை நல்லா கொத்தி கொழுப்பு மட்டனாக கொத்தி வாங்கியிருக்கேன். அதில் 350 கிராம்ஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது மீடியம் சைஸ் வெங்காயம் 5 வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி விதை, தனியா இது மாதிரி 1-2 உடச்சி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகா நம்ம 10 பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மட்டன் வந்து நீங்கள் கடையிலேயே நல்லா கொத்தி வாங்கிக்கிட்டிங்கனாலும் சரிதான், இல்லைன்னா போன்லெஸ் வாங்கிட்டு வந்து வீட்லேயே மிக்சியில் அரைச்சிக்கிட்டிங்கனாலும் சரிதான். கொழுப்பு மட்டனாக வாங்கிக்கோங்க. இந்த சப்லி கபாப் கொஞ்சம் கொழுப்பு மட்டனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃபேட்டோடு வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 6 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நல்லா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கபாபுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் தான் பைண்டிங் ஏஜென்ட், அதனால் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சேர்த்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஒரு 1 hour அப்படியே ஊற வச்சுடுங்க. பாருங்கள், 1 hour ஊற வச்சுட்டேன். இப்போது கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இப்போ தோசைக்கல்லில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இந்த மாதிரி நம்ம ஒரு உருண்டை, ஒரு லெமன் சைஸ் எடுத்து நம்ம தின்னாக தட்டிக்கோங்க. மெல்லிசாக தட்டணும். பாருங்கள், எவ்வளோ மெல்லிசாக இருக்குது பாருங்கள். இப்போ எண்ணெயில் போட்டுற வேண்டியது தான். பாருங்கள், ஃபஸ்ட் நான் ஒரு 3 கபாப் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது நல்லா ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு இப்போ பரட்டி போடுங்க. இது அப்பப்போ 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை முன்ன பின்ன பரட்டி போட்டுட்ருக்கணும். ஏன்னா இது மட்டன்லேயே வேகணும். அதனால் கொஞ்சம் லோ ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி பரட்டி பரட்டி போடணும். பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்த 3 நிமிஷத்தில் திருப்பி நான் அந்த சைடு பரட்டி போடுறேன். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. விட்டிங்கன்னா நடுவில் இருக்க மசாலா கொஞ்சம் வேகும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இது நீங்கள் நாளே நல்லா பசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கூட மறுநாள் டக்குன்னு எழுந்து இந்த மாதிரி போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு அழகாக நம்ம பேக் பண்ணி கொடுத்துடலாம். வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இது மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.